நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல இந்தியாவிலே இல்ல உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் QR கோட நம்பி ரிலீஸ் ஆன நம்ம தர்ம போராளி நடிச்ச கந்தன்மலை படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் பாக்குறவங்க எல்லாருக்குமே சிரிப்பு வருதோ இல்லையோ, இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் சிரிப்புக்கு 100% நான் கேரண்டி. இந்த படத்தோட ஹீரோவா இருக்கக்கூடிய நம்ம தர்ம போராளி கிட்ட அவரோட ஆள் மனசுக்குள்ள யாரோ போயிட்டு, நீங்க தான் உலகத்திலே தலை சிறந்த நடிகர், நீங்க நடிச்சீங்க அப்படின்னா அந்த படம் ஆஸ்கார் அவார்டே வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சிருக்காங்க. அதையும் நம்பி நம்ம தலைவன் அந்த படத்துல நடிச்சிருக்காப்ல. நம்ம தலைவன் அந்த படத்துல ஒரு டயலாக் ஒண்ணு பேசுவாரு, அருவா நீங்க வெட்டினா மட்டும்தான் வெட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டயலாக்க ஒரு ஹீரோ மாசா ரொம்ப கொடூரமா பேச வேண்டிய டயலாக். ஆனா நம்ம ஹீரோ இந்த படத்தை ரொம்ப தமாசா பேசி வச்சிருப்பாரு. ஏன்னா மாசா பேசக்கூடிய ஒரு டயலாக்க நம்ம ஹீரோ தமாசா பேசுவாரு அப்படின்னு யோசிக்கிறதா ஒரு விஷயம் புரிஞ்சது. அது என்ன அப்படின்னா, இந்த டயலாக இவர் மாசா பேசி இருந்தாரு அப்படின்னா அவர் வாய்க்கு மேல இருக்கிற மீச பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு காமெடியா ஒரு ஒட்டு மீசையை வச்சிருக்காங்க. இந்த படத்துல அருவா நீ வெட்டினா மட்டும்தான் வெட்டுமா அப்படின்னு டயலாக் வச்சதுக்கு, அருவாமனை நீ வெட்டினா மட்டும்தான் வெட்டுமாமா, குடுமா நானும் காய்கறி நறுக்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சீனை வச்சிருந்தா கூட பெண் விடுதலையை பத்தி பேசுற படமா இருந்திருக்கும். சரி, இதை விடுங்க. அடுத்த சீன்ல ஒரு 2 லேடிஸ் வந்துகிட்டு ஒருத்தர்கிட்ட, நான் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போகணும், காசு கொடுனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உடனே அந்த பையனை வந்துட்டு தான் பாக்கெட்ல இருக்கிற காசு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு கோயிலுக்கு போகமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. இதைய நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பெண்கள் அனுப்பி வச்சிருந்தா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கும். அதை விடுங்க, நம்ம மேல் பாதியில ஒரு இந்து இன்னொரு இந்துவை கோயிலுக்குள்ள விடல, அதுக்காக போராடி இருந்தா கூட இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கும். நம்ம விவேக் சார் காமெடியில வர்ற மாதிரி ஐடியா இல்லாத பசங்க எதையோ கதையா எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அடுத்ததான் அந்த படத்தோட டைரக்ஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு படத்துல ஒரு வில்லனை எப்படி காட்டுவாங்க, ஒரு ஃப்ராடு, 420, பொம்பளை பொறுக்கி, முடிச்சவிக்கி, மொல்ல மாதிரி, இந்த மாதிரி தானே காட்டுவாங்க. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி கேரக்டரா இருப்பாரு போல. ஏன்னா படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு விஷயம் கூட உண்மையை சொல்ல, பூரா பொய்யா அடிச்சு விட்டுருக்காரு. அதுல குறிப்பா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவர் ஒருத்தரை காட்டி அவர் சார்ந்த இளைஞர்களை வந்துட்டு கஞ்சாக்கு அடிமையாக்கி பெண்களை வந்து லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாராம். லவ்ன்றது நாய்க்கும் கோழிக்கும் காக்கைக்கும் குருவிக்கும் பூனைக்கும் இருக்கிற ஒரு சாதாரண உணர்வு. இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே காதலுக்கு ஆதரவானவர்கள் தான். நம்ம மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்ச அந்த படத்தை எடுத்த எல்லாருமே உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை இவங்களோட தலைவர்களா ஏத்துக்கிட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களே காதலுக்கு ஆதரவானவர்கள் தான். இவங்க காதலுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சீன்ஸை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான சீன், தென் மாவட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து அப்படிங்கிற பேர்ல நிறைய ஆலமரத்துக்கு அடியில கட்ட பஞ்சாயத்து நடத்துவாங்க. இந்த மூவில சின்ன சேஞ்சுக்கு நம்ம ஹீரோவோட வீட்டுல வச்சுட்டு இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து நடத்துறாங்க. இவங்க இப்படி ஆலமரத்துக்கு அடியில கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு வேற ஒரு சில தலைவர்களை குறிப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அப்படிங்கிற சொல்றதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பெண்களுக்கு கள்ளிப்பால் கொடுக்குற வழக்கம் வந்துட்டு முந்தைய காலத்துல இருந்தது. அது வந்து அறவே ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சொல்றோம். என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டருக்கு கள்ளிப்பால் கொடுத்திருந்தா இந்த மாதிரியான கருமத்தை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்திருக்காது. அடுத்த ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு தியேட்டரே கொடுக்கலையா. ஒருவேளை தியேட்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஜேம்ஸ் கேமரூன் எடுத்தார்ல அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ், அந்த படத்துக்கு போட்டியா அந்த படம் வந்து பெரிய லெவல்ல ஹிட் அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு சொல்றாங்க. நான் சொல்லல. நல்ல வேளை இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. அதுக்கு மெயினான ரீசன் ஒன்று இருக்கு. ஷார்ட் பிலிம் எல்லாம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாது. 1 hour தான் அந்த படம். 1 hour படத்தையே உட்காந்து நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை யூடியூப்ல கூட போய் பாத்துறாதீங்க அப்படிங்கறதா என்னோட வேண்டுகோள். நம்ம தர்ம போராளி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தீபம் ஏற்றும் வரை திரைப்பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட ஒரு படத்தையே எங்களால பார்க்க முடியல, தயவு செஞ்சு இன்னொரு படம் எடுத்து எங்களை எல்லாம் கொலை பண்றதுக்கு பதிலாக பேசாம கருணை கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் உங்ககிட்ட வந்துட்டு வேண்டுகோள் விடுக்கிறேன். நாம இது வரைக்கும் நம்மளோட வீடியோல கந்தன்மலை படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோல வேற படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் ராஜா.